பைசெப்ஸு. இது வந்து மிக முக்கியமான ஒரு கிளாஸ். இது அழகான ஒரு பயிற்சி. இது சூப்பர். எவ்வளோ முடியுமோ அழகாக பொறுமையாக இறக்கி அப்படியே அப் பண்ணுங்க சார். சூப்பர் 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 டைட். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெஷர்மெண்ட் பாருங்கள் எங்கே பிடிக்கிறா பாருங்கள். ஷோல்டர் கிட்ட வந்து பிடிக்கணும். அது ரொட்டேட் பண்ணி வச்சுங்க. பென்ட்ராட் தான் பாருங்கள். நல்லா டைட்டாக பிடிச்சி ப்ரீத் இன் பண்ணிங்க. நல்லா உட்காந்து பொசிஷனு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. இது பாருங்கள் மெஷர்மெண்ட்டு. முதல்ல ஸ்டெடியாக வச்சுங்க. முதல்ல தலைக்கு செஸ்ட்டுக்கு நேரம் தூக்கிட்டீங்களா? ஓகே. தலைக்கு பின்னாடி எப்படி இருக்குங்க டவுன் பண்ணுங்கள். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். ஸ்லோவாக தலைக்கு பின்னாடி. அவ்வளோதான். அப்படியே ஹப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ தான். உங்கள் கைகள் வந்து நல்ல மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்டெடியாக வச்சு இந்த 4 ஆர்ம்ஸ் மட்டும் ஹப் பண்ணி டவுன் பண்ணாவே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த ட்ரைசெப்ஸும் உடைச்சிட்டு போட்டிருக்க டிஷர்ட்டு கூட டைட்டாக நிற்கும். அவ்வளோ அற்புதமான பயிற்சி வந்து. ஸோ இது வந்து லையிங் எக்ஸ்டென்ஷன் பார்பல் லையிங் எக்ஸ்டென்ஷன் பண்ண தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டவரில் வந்து லாக் பண்ணக்கூடாது இதில். ஸோ இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி. இது ட்ரைசெப்ஸில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அற்புதமான பயிற்சினா இதை வந்து மறக்கவே முடியாது. ஸோ இது வந்து நல்லா வந்து பண்ணுங்கள். இன்ஜுரி ஆகாத அளவுக்கு பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். 9884343736. இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு எப்படி சொல்ல பிகினர்ஸ் வந்து அழகாக பண்ணலாம். அதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். வெயிட் ஹெவியாக போட்டு ராங் எக்ஸசைஸ் பண்ணி இன்ஜுரி ஆகிடாதீங்க. மினிமம் நம்மளால் என்ன முடியுமோ ஒரு 10 11 பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள். இதுமாதிரி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட் மசில் எப்படி வருது பாருங்கள். லேட்டு செஸ்ட்டு இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடும். அவருக்கு பார்க்க கொஞ்சம் வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கேபிள் வந்து பைசெப்ஸ்க்கு வராரு. அடுத்தது ஸோ வெயிட் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ வெயிட் போட்டுட்டாரு. ஸோ வெயிட் போட்டுட்டு இப்போ அடுத்த கிளாஸ் வந்து பார்த்துங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான பயிற்சிகள். இது பிகினர்ஸ் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. மெஷர்மெண்ட் பாருங்கள். நல்லா நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் பண்ணிட்டா தான் அப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து 4 ஆர்ம்ஸும் சேர்ந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்டெடியாக நிமிந்துக்குங்க. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு ஹப் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டவுன் பண்ணுங்கள். சூப்பர். இப்போ முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த பைசெப்ஸுக்கு தான் போகுது ஒர்க் அவுட். கண்ட்ரோல் ஃபுல்லாக கீழே இருந்து பாருங்கள். அவ்வளோதான். நிறைய பேர் வந்து ஹாஃப்லேயே நிப்பாட்டுவாங்க, பாதியிலே நிப்பாட்டி பாதியிலே இறக்குவாங்க. அதேமாதிரி ஃபுல்லாக எதுவும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து உங்களுக்கு மசில் வந்து நல்ல க்ரோத் ஆகும், நல்ல டைட் ஆகும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த வந்து பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் எவ்வளோ நாள் பண்ணாலும் வளரலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிக முக்கியமான பயிற்சி. சூப்பர் சூப்பர். ஸ்டார்ட் பாருங்கள். இது ஃபைனலாக வந்து நல்லா வெயிட் போட்டிருக்காரு. அது வந்து அவர் வேர்வை துளிகள் வர்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே உட்காந்து ஸ்லிப் ஆகுது. ஓகே, பண்ணணும் அங்கேயே கொஞ்ச நேரம். ஓகே பாருங்கள். ஃபைனல் செட் நல்லா தூக்கி மூச்சு பிடிச்சிங்க. தூக்கி நவரு இப்போ. ஓகே, அவ்வளோதான். நவரு ஏந்திர. கமான் போடுங்க. ஸோ வந்து வெயிட்டு ஹெவி வெயிட் இது பாருங்கள். லையிங் எக்ஸ்டென்ஷனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கையை நல்லா ஸ்டிப்பாக வச்சுன்னு பைசெப்ஸ் மூவ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக டைட்டாக வச்சுட்டு ஸ்லோவாக. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பொறுமையாக நீங்கள் இறக்கி ஏற்றினாவே உங்களுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் பாருங்கள். தலைக்கு பின்னாடி எப்படி போகுதுன்றதை பார்த்துங்க வெயிட்டு. அவ்வளோதான். ஏன்னா கை மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஷோல்டர் தான் ஒர்க் ஆகும். போடும் ஃபுல்லாக அப்படி டவுன் பண்ணி ஃபுல்லாக அப்படியே அப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, போடுங்க. கமான். ஸோ பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ நல்லா வெயிட் போட்டார். ஃபுல்லாக அப் பண்ணி நல்லா க்ரிப்பாக பிடிச்சி டைட் பண்ணி அவ்வளோ அப் பண்ணுறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வெயிட் ஆட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து டைட் வச்சுட்டாரு பாருங்கள். ஃபுல்லாக க்ரிப் பிடிச்சிட்டாங்க. நீங்களும் அதுதான் ஃபைனல் செட்டு, 3rd செட்டு. ஸோ இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோதான். ஃபுல்லாக முழுமையாக டச் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதோட என்ன பண்ண போகிறோம் புரிஞ்சுக்கிங்க. ஏதுன்றது தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் முழுமையாக நான் பண்ணும்போது என்னென்னா நல்லா ஒரு க்ரோத் கிடைக்கும், மசில் க்ரோத் கிடைக்கும். ஸோ இது மட்டும் எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது. இதுக்கு என்ன ஃபுட் எடுக்கணும், மாஸ்க்காக என்ன பண்ணலாம், மசிலுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் பாடி, லீன் பாடி, ஸோ மஸ்குலர் பாடின்னு இருப்பாங்க. ஸோ இது யார் யார் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் விளக்கமாக. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் பாடி, ரொம்ப கொழுப்பாக ஒரு 90 கிலோ 100 கிலோ அது மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட் வெயிட் போட்டு மோர் ரெப்பிடேஷன் 50-50 அப்படின்னு சொல்லி 5 செட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஆல்டர்னேட் தம்பிள் புஷ் ஆன் 10 தம்பிள்ஸ் வந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா 50-50ன்னு சொல்லிட்டு கவுண்டிங் பண்ண சொல்லுங்கள். 5 செட்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா வந்து மசில் நல்லா க்ரோத் ஆகும். அதேமாதிரி எல்லாத்துலேயுமே வெயிட் லைட் வெயிட் போட்டு பண்ணால் சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடும். ரெஸ்ட் எடுத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீன் பாடி, ரொம்ப லீனாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மாஸ்காண்டி ஒர்க் அவுட் பண்ணணும். அவங்க வந்து மீடியமான வெயிட் எடுத்துக்கணும். மீடியமான வெயிட் எடுத்துகிட்டு நல்லா வந்து ரெப்பிடேஷன் வந்து 12, 10, 8, 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது வந்து நடக்கும். மீடியமாக இருக்காங்க இல்லையா பாடி வெயிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து 15-15 சொல்லிட்டு ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயிட் போட்டுட்டு ஆமாம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின சீல்டெல்லாம் எங்கள் பேரை வந்து அவர் பார்த்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம கேபிள் புஷ் டவுன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பெரிய கிளாஸ் இந்த ட்ரைசெப்ஸ் மசில் வந்து ரொம்ப பெரிய இது, அதனால் பேசிக் அதை முதல்ல நல்லா போட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், போட்டுங்க, நல்லா பண்ணிங்க. நம்ம உடம்பை ஒட்டி வச்சுட்டு நம்ம தொடையில் வந்து அது டச் ஆகும் பாருங்கள். மிஷின் அதை மிரரில் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். ஓகே, போடலாம். கமான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் மேலே போயிடக்கூடாது. அந்த ட்ரைசெப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா டைட் பண்ணி தொடையில் எடுத்து ரொட்டேட் பண்ணணும் கையை. போடுங்க, ஃபுல்லாக எடுத்து ரொட்டேட் பண்ணணும். கீழே எடுத்து தொடையில் முட்டுற அளவுக்கு முட்டணும். கை வந்து இந்த டைமில் ரிஸ்ட்டு ஒர்க் ஆகணும். கீழே வந்து தொடையில் வந்து உங்கள் ரிஸ்ட்டை வந்து தொடணும். அப்படி பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப பிரமாதமான எக்ஸசைஸ்னால் ட்ரைசெப்ஸ்க்கு இந்த வந்து கேபிள் புஷ் டவுன். இது நல்லா பண்ணுங்கள். இது மிக அற்புதமான பயிற்சி. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 9884343736 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை கிளியராக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் செட்டு கேபிள் ஃபுல் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா புஷ் பண்ணி அழுத்திட்டுருக்காரு கீழே. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட் டம்பிள் பார்த்துங்க. நல்லா உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க. டம்பிள் வெயிட் நல்லா பிடிச்சிங்க, ஸ்டிப்பாக வச்சுருங்க. எப்போயுமே கையை வந்து கீழே நல்லா தொங்க விட்டுருங்க. நல்லா தொடைக்கு வெளியே வச்சுடுங்க. வச்சுட்டு ஓகே, ஸ்டெடி ஸ்டார்ட் போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஆல்டர்னேட் டம்பிள். ஸோ 1 by 1 பண்ணும்போது என்னென்னா கண்ட்ரோல் நல்லா வந்துடும் உங்களுக்கு. போத்தாக நீங்கள் தூக்கும் போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ எப்படின்னா இந்த கையில் வெயிட் வச்சுட்டிங்கன்னா லெஃப்ட்டில் தூக்கும் போது ரைட்டில் வெயிட் இருக்குன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது அற்புதமான உங்களுக்கு வந்து பைசெப்ஸ்க்கு சூப்பரான ஷேப் கொடுக்கக்கூடிய தம்பிள் பயிற்சி. ஆல்டர்னேட் டம்பிள் கர்ல் அப்படின்வாங்க. இது வந்து பிகினர்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்டெடியாக நிப்பாட்டி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு மசில் க்ரோத் ஆகும். ஸோ டயட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. ஸோ லீன் பாடியாக இருக்கவங்க நல்லா சிக்கன், எக்கு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் நல்லா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது, சாப்பிடுங்க. அதேமாரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக இருக்கும், நோய் இல்லாமல் நல்லா தெம்பாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்துங்க. ஒரு 30 செகண்ட்ஸாக டைம் கொடுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மெஷர்மெண்ட் ரொம்ப போயிடக்கூடாது. மேலே பாருங்கள், அவ்வளோதான். நம்ம செஸ்ட்டு கிட்ட வந்து அப்படியே கீழே வந்து பாருங்கள், தொடையில் அப்படியே டச் ஆகுது பாருங்கள். ட்ரைசெப்ஸ் ஃபுல் லாக் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஷோல்டரில் கண்ட்ரோல் பண்ணி உடம்புல ஒட்டி வச்சுங்க கையை. நீங்கள் வச்சுட்டு அழகாக அவ்வளோதான் தொடையில் போய் நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு ட்ரைசெப்ஸு நல்லா புடைச்சிட்டு வந்துடும். நல்லா இது பண்ணும். இவரும் பிகினர்ஸ் தான். இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஜிம்முக்கு வந்து. ஸோ இவங்களை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விரைவில் நானும் வந்து உங்களுக்கு ட்ரைசெப்ஸு ஒவ்வொரு கிளாஸை என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க இதெல்லாம். ஸோ ஏன்னா நம்ம மசில் க்ரோத் ஆகி அவங்க பண்ணுறது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இவ்வளோ பெரிய மசில் அப்படின்றது தெரியும்.
ஸோ புது மாணவர்கள் பண்ணால் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க, அதுக்காக தான். ஸோ முடிஞ்சது. செகண்ட் செட் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பைசெப்ஸ் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து பைசெப்ஸ் ஆல்டர்னேட் டம்பிள் பைசெப்ஸ் கட். ஸோ மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் எடுத்துங்க, ஸ்டெடியாக வச்சுட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு பையை வந்து நல்லா வந்து அப் பண்ணி நல்லா டவுன் பண்ணி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. பைசெப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்டர்னேட் டம்பிள் கர்ல் அப்படின்றது ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இப்படி அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மிஸ்டர் ஒலிம்பியா 7 டைம் அவர்லாம் இந்த பயங்கரமாக பண்ணுவார். இந்த கிளாஸை ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸ் வந்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருக்கு இந்த கிளாஸ் ஆல்டர்னேட் டம்பிள் கர்ல். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி அவர் பைசெப்ஸில் ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்பயே வந்து 21 இன்ச்சஸ். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பெரிய பைசெப்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆல்டர்னேட் டம்பிள் கர்ல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பண்ண சொல்லவே உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயிற்சிகள் பண்ணும்போது நல்லா வந்து பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஜுரி ஆகாத அளவுக்கு பொறுமையாக பண்ணணும். அதுக்காக தான். ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வந்து ஃபைனல் செட். இது கேபிளில் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் மஸ்குலருக்காக கேபிளில் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய நீங்கள் கவுண்டிங் பண்ணலாம். மீடியமான வெயிட் போட்டு நல்லா கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மஸ்குலர் நல்லா வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ அடுத்த கிளாஸ் போக போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கிளாஸ் முடிச்சாச்சு. பை ட்ரை சூப்பர் செட்டில் செகண்ட் கிளாஸ் முடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் கிளாஸ் போகணும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது செகண்ட் கிளாஸ் இது தேர்ட் கிளாஸ் முடிச்சாச்சு. ஃபோர்த்து கிளாஸுக்கு போக போகிறோம். இப்போது பைசெப்ஸில் சூப்பர் செட்டில் 4th கிளாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்ம யூடியூப்பில் ஃபிட்னஸ் தமிழை பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெல் சிம்பிளும் தட்டி விடுவாங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் டம்பிள் ஃபைனலாக நம்ம பண்ண போகிறோம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், தெரியாமல் எதுவும் பண்ணிடாதீங்க. வாங்க. ஸோ ஃபைனல் செட் டம்பிள்ஸ் பாருங்கள், பிடிச்சிக்குங்க. அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. அவ்வளோதான், பொறுமையாக ஹப் பண்ணி டவுன் பண்ணுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதுவே அவர் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து பார்க்குற பைசெப்ஸுக்கும் இப்போ பார்க்குற பைசெப்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பாருங்கள், கிளாஸ் முடித்து அவர் போஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு பை ட்ரையில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் தெரிவிங்க. இந்த 4 ஆர்ம்ஸ் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்றது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு பை பக்காவாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி 4 ஆர்ம்ஸு ரிஸ்ட்டு மசிலாம் பயங்கர க்ரோத் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்டெடி பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்களா, அந்த 1 செகண்ட் அந்த ஹோல்ட் பண்ணாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாயிருக்கும். இது எதுவுமே தொடையில் வச்சிடக்கூடாது. கை பேலன்ஸ்லேயே பிடிச்சி நின்றுட்டு இருந்தீங்கன்னா அற்புதமான பயிற்சி. அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். ரெடியாக இருங்க. ஸோ இதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், தெரியாமல் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லையிங் எக்ஸ்டென்ஷன் கேபிள் கை நல்லா வச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது பண்ணிங்க. ஒரு லெக் வந்து மூவ்மெண்ட் பாருங்கள். ஒரு லெக் ஃப்ரண்ட்டு, ஒரு லெக் பேக்கு. அவ்வளோதான். ஃபுல்லாக கை வந்து விரிக்கக்கூடாது. எப்படி அந்த பார்பல் லையிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி கேபிள் லையிங் எக்ஸ்டென்ஷன். ஃபுல்லாக பாருங்கள், நல்லா அழுத்தி கொண்டு வாங்க. ஃபுல்லாக எவ்வளோ டைட் பண்ணி செம்மையாக இருக்கும் ரிசல்ட். இது கேபிள் லையிங் எக்ஸ்டென்ஷன். இதை பேர் நிறைய பேர் வந்து மறந்துட்டாங்க. இந்த கிளாஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, மறந்துட்டாங்க. கேபிள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழுத்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்துறீங்க. மேலே வந்து விடாமல் ஃபுல்லாக வச்சு அழுத்துங்க. இந்த மாதிரி அழுத்தும் போது நல்ல ட்ரைசெப்ஸ் வந்து புடைச்சிட்டு வரும். அடுத்த கிளாஸில் இதை பார்ப்பீங்க. முடிச்சுட்டு அடுத்தது ப்ரீச்சர் போர்டு காமனாக பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், கேப் விடாமல் 1 by 1. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் ஃபஸ்ட்டு, எல்லா கிளாஸும் ட்ரைசெப்ஸ் ஃபஸ்ட்டு போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீச்சர் போர்டு மெஷர்மெண்ட் பாருங்கள். நம்ம வந்து அழகாக வச்சுட்டு மீடியமாக வெயிட் போட்டுக்கணும். போட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு பைசெப்ஸை லாக் பண்ணி உட்காந்துடும். நல்லா ஃபுல்லாக கீழே இறங்கின மாதிரி உட்காந்துட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. முட்டியில் வெயிட் கொடுக்கக்கூடாது. உடம்பு நல்லா கீழே இறங்கி உட்காந்த மாதிரி வச்சுட்டு செஸ்ட்டு வந்து நல்லா அதை அழுத்தி பிடிச்சிக்கணும். அந்த போர்டில் வந்து செஸ்ட்டு அழுத்திக்கணும். அழுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் மேலே கொண்டு போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபுல்லாக விட்டிங்கன்னா நீ வந்து கீழே இதாகும். கண்ட்ரோல் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபுல்லாக பைசெப்ஸ்லேயே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இது பண்ணணும்.
ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள் இன்னும் சில இது வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணலாம். இது அடுத்த இதில் பாருங்கள். இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பிகினர்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு போடுற கிளாஸை பண்ணிக்கோங்க. பாருங்கள் மெஷர்மெண்ட் நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக ஓகே ஸ்டிஃபாக நல்லா வச்சுங்க. காது கிட்ட போய்ட்டு கை கொண்டு போய்ட்டு ஃபுல்லாக கீழே அழுத்துங்க. எவ்வளோ தரையை நோக்கி கீழே அழுத்துறீங்களோ நல்லாயிருக்கும். தரையில் படாத அளவுக்கு தரையில் போடு. தலையை நல்லா குனிஞ்சு காது கிட்டே வச்சு அழுத்துங்க. அவ்வளோதான். அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் பாருங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் அப்படியே ஸ்டெடியாக நின்றோம். இதுதான் வந்து பர்ஃபெக்டான கேபிள் லையிங் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி நல்ல தரைக்கு வந்து ஃபுல்லாக அழுத்தணும். ஃபுல்லாக போஸ்ட் பண்ணி தரையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும். தரையை வந்து தலையை வந்து நல்லா குனிஞ்சிட்டு கையை வந்து ஸ்ட்ரைட்டாக தள்ளணும். இந்த மாதிரி தள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல ட்ரைசெப்ஸு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. பொசிஷன் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஏதோ பண்ணணும்னு பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், போன வாட்டி இந்த வாட்டி நல்லா பிரமாதம் பண்ணிட்டாரு. இப்போ சொல்லி கொடுத்தோம் அவருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் போர்டு பாருங்கள். டைம் கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கடகன்னு ஓடுறா பாருங்கள். மெஷர்மெண்ட் வச்சுட்டாரு, நல்லா லாக் பண்ணிட்டாரு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போன வாட்டி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அவர் கைகள் மூவ்மெண்ட்லாம் பாருங்கள் எந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ பாருங்கள் கை பாருங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டா பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாடி அணைச்சிட்டார் பாருங்கள். அந்த சீட்டோட பார் அவரோட செஸ்ட் அணைச்சி கைகள் பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பாருங்கள். ஸோ அப்போ கால்களுக்கும் எதுக்கும் மூவ்மெண்ட் போகாது. இப்போ அவர் பண்ணுறது பர்ஃபெக்டான ஒர்க் அவுட்டு. ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி, ஏன்னா போன வாட்டி பண்ணி நீ பெயின் வந்துடும். இது நீ பெயின்லாம் வரவே வராது உங்களுக்கு. மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணி இறக்கி அப்படி மேலே கொண்டு லாக் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பைசெப்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துரும். ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் சூப்பர் செட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபைனலாக பண்ணுறாரு அவர் லாஸ்ட்டாக. ஓகே சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கீழே அழுத்தாமல் நேராக கீழே அழுத்திங்கன்னா உங்கள் தலையில் எடுக்கும். அந்த ஸ்ட்ரைட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரைட் இது புரிஞ்சிட்டா போதும். பாருங்கள் நல்லா க்ளோஸாக காட்டுறேன். ட்ரைசெப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா டைட்டாக சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அற்புதமான பயிற்சி இது. ட்ரைசெப்ஸ் கேபிள் லையிங் எக்ஸ்டென்ஷன் ஒரு 3 செட் போடுறோம். பார்த்து நல்லா புரிஞ்சுட்டு பொறுமையாக ஒரு செட்டு 2வது செட்டு பொறுமையாக பார்த்துட்டு பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் பயிற்சி. ட்ரைசெப்ஸ் முழுமையான ஒர்க் அவுட்டு. சூப்பர் செட்டுன்னுவாங்க இதை. ட்ரை சூப்பர் செட்டு. உங்களோட பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் டெவலப்பே ஆகலை நினச்சிங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு முழுமையாக நல்லாயிருக்கும். இது பார்த்துங்க, புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ ஃபிட்னஸ் தமிழ் சேனல் பாருங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பொசிஷன் பாருங்கள் எப்படி உட்காரா பாருங்கள். முன்னே இருந்துக்கும் இப்போதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். கமான் சூப்பராக பண்ணுறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பண்ணுறாரு பாருங்கள். இப்போ பைசெப்ஸ் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்குங்க என்ன பண்ணுறோம், ஃபீல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஒர்க் அவுட்க்கும் டவுன் பண்ணுறோம், அப் பண்ணுறோம், அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. இது ஃபைனலாக பண்ணிட்டு லாஸ்ட்டாக இன்னொரு கிளாஸ் இருக்குது. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இது 4 கிளாஸ் வரை சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் அந்த முழுமையான கிளாஸஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது வரைக்குமே பண்ணுங்கள் போதும். பிகினர்ஸ் இது பண்ணாவே உங்களுக்கு நல்ல முழுமையான வளர்ச்சி பெறும் மசில் சொல்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபைனல் செட்டு போடுறாங்க. இன்னும் இருக்குது ட்ரையில். ஓகே ஸ்டார்ட் பாருங்கள். ஹேமர் இது நல்லா பாருங்கள். ட்ரை ஒரே டைமில் அட்டன் டைம் ஒர்க் அவுட். நல்ல டைட்டாக பிடிச்சிங்க தம்பிள்ஸை. ஸோ சூப்பரான ஒர்க் அவுட் இது. ட்ரை அட்டன் டைமில் ஒர்க் ஆகிறதுக்கு ஃபைனல் செட்டு சூப்பராக பண்ணலாம். முடிஞ்சால் கூட இன்னொரு ஃப்ளோரில் தண்டால் பேக் டிப்ஸு இது ரெண்டுமே வந்து முடிச்சுக்கலாம். பாருங்கள். ஓகே டேன் பண்ணி காட்டுங்க அப்படியே. ஸோ எப்படி பண்ணுறாரு பாருங்கள். ஸ்டெடியாக வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரைசெப்ஸ்க்கு வந்து நல்லா அழுத்தணும். ஓகே பாருங்கள். இது வந்து பெண்ட் பண்ணி பண்ண இன்னும் அற்புதமாக இருக்கும். பாருங்கள் ட்ரைசெப்ஸ்க்கு பேக்கில் பாருங்கள் ஃபிஷ் பண்ணுங்கள் நல்லா வந்து பேக்கில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயிற்சி வந்து மறக்காமல் ஃபைனலாக பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஏன் ஃபஸ்ட்டு பைசெப்ஸ் பண்ணோம்னா ட்ரைசெப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாக் பண்ணுறதுக்கு. பாருங்கள் அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, கொண்டு வந்து அழுத்துங்க. சூப்பராக பாருங்கள். அவரை ட்ரை பாருங்கள் எந்த அளவுக்கு பீக் நல்லா எவ்வளோ ஷோல்டரோட பெருசாகிடுச்சு பாருங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் அவர் வந்து பண்ண ஒர்க் அவுட்க்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெடி பாருங்கள். ஸ்டெடியாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து பைசெப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க பொசிஷன் பார்த்துங்க. உங்கள் ஷோல்டர் நல்லா க்ரிப் பண்ணிங்க. நல்லா டைட் வச்சு
ஸ்லோவாக இறங்கினா பாருங்கள் அந்த ஃபோரம் மசில்லாம் பாருங்கள், அதுதான் ரொம்ப பெனிஃபிட். இதில் ஒரு ஒர்க் அவுட்டில் எவ்வளோ பெனிஃபிட்னு பாருங்கள். இந்த ஃபோரம் மசில்லாம் காட்டுற பாருங்கள், டீப்பாக காட்டுற பாருங்கள். இதை பையும் ஒர்க் ஆகுது, ட்ரையும் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பம்ப் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பம்ப் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பெண்ட் பண்ணிட்டாரு, ஃபுல்லாக பாருங்கள் பேக்கில் வந்து புஷ் பண்ணுறாரு பாருங்கள். எவ்வளோ அளவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டோட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங் இந்த அளவுக்கு பாருங்கள். பைசெப்ஸுக்கு பாருங்கள், செஸ்ட்டு வரைக்கும் ஷோல்டர் வரையும் மேலே போகுது. அப்படி கீழே வந்து எந்த அளவுக்கு அழுத்துறாரு பாருங்கள். கையை வந்து டைட்டாக உடம்புல ஒட்டிட்டு ஃபுல்லாக அழுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ சூப்பராக வந்து ரிசல்ட் வரணுன்னா இந்த பயிற்சி வந்து அட்டன் டைம் பண்ணுறாங்க. மிக பிரமாதமான பயிற்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இரு. அடுத்தது டிப்ஸு. இது அந்த அண்ணா அடிக்கிறேன் தண்டால் வச்சுட்டு பேக் ஒரு கிளாஸ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? கை இப்படி வச்சு அடிப்பா, சைடை வச்சு அடிச்சுக்கா. இப்படின்னா சும்மா ஒரு 5-6 பவுண்டு இரு நான் இது பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இது சேர் போட்டு வச்சுட்டு ட்ரை போ காத்துவோம் இப்போ நான் காத்துவோம் வந்துடும் போ. பார்த்து வச்சு இப்போ கீரோம், வயிறுலாம் கீரோம். ஃபஸ்ட்டு பேக் டிப்ஸ் பண்ணிவிட கால் வச்சுட்டு. இல்லை இந்த அண்ணா ஒன்றுமே உங்கள்கிட்ட சொல்லடா, எனக்கு வாய் தாண்டா வலிக்குது. அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வந்துடு போடு வேறு கையில் வர வந்து வந்துடு. ஓகே செடி போட்டு உட்காந்துங்க. நீங்கள் பொசிஷன் கரெக்டாக அதை பார்த்துக்கோ. அளவு கை வந்து நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பொசிஷன் வந்து கை பாருங்கள் நல்லா வந்து டைட்டாக அந்த வந்து சீட்டை நல்லா பிடிச்சிக்கணும். ஓகேவா? பாருங்கள் வைக்க சொல்ல ட்ரைசெப்ஸ் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக அப் பண்ணி டவுன் பண்ணணும். லெக்குக்கு வந்து பவர் கொடுத்துடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தூக்கி நிப்பாட்டி வைக்கணும். ஷோல்டரை வந்து ஃபுல்லாக ஸ்டிப்பாக வச்சு பாருங்கள். ட்ரைசெப்ஸ் அற்புதமான பயிற்சி பாருங்கள். பாருங்கள் அவர் ஷோல்டரோட ட்ரைசெப்ஸ் வெளியே வந்துச்சு பார்த்தீங்க இல்லையா? இன்றைக்கி பண்ண கிளாஸு சூப்பர் செட் உங்களுக்காக டெமோ போட்டார். இன்றைக்கி பிரமாதமான பயிற்சி, அவர் மறக்கவே மாட்டார் லைஃப்பில். இந்த மாதிரி வந்து வெயிட் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு தண்டால் அடிக்கணும். பொசிஷன் நல்லா பார்த்துங்க. நம்ம ரொம்ப வைடாக வச்சிடக்கூடாது, நம்ம ஷோல்டர் ஒட்டி பக்கத்தில் இருக்கணும். தண்டால் பயிற்சி ஃபைனலாக இது உங்களுக்காக நான் ஸ்டாப்பாக பண்ணுறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள், மெஷர்மெண்ட். ஓகே ட்ரைசெப்ஸ் நல்லா வைடாக வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பக்காவாக ட்ரைசெப்ஸ் உங்களுக்கு பைசெப்ஸ் ஃபோராம் எல்லாமே ஒர்க் ஆகும். நல்லா கையில் வந்து தரையில் ஃபுல்லாக டைட் பண்ணி நீங்கள் எழுந்து நின்று பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு போஸ் பண்ணார். பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் சூப்பரான பயிற்சி, நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஓகே நல்லா இருக்கும். ஒரு டபுளாக பைசெப்ஸ் போடுப்பா பாருங்கள். நல்லா சொல்கிறேன், நல்லா தூக்கி போடுங்க, நல்லா போடுங்க, நல்லா தூக்கி போடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருக்கு வந்து எந்த மாதிரி வந்து ரிசல்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். அவர் ஷோல்டரோட இன்றைக்கி வந்து ரொம்ப பிரமாதமான பயிற்சி சூப்பராக பண்ணிட்டாரு. அழகான ஒரு ஒர்க் அவுட் இன்றைக்கி. நல்ல க்ரோத் பாருங்கள். அந்த பீக் எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். அவர் பைசெப்ஸ்லாம் வந்து முன்னாடி இருந்தோம், இப்போ வந்து நல்லா வந்துருச்சு. ஓகேப்பா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீ எதாவது சொல்லுப்பா, உனக்கு எப்படி இருந்த ஃபீல் ஒர்க் அவுட்டு? ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க ஜிம்மில். இத்தனை நாள் ஒர்க் அவுட் போட்டுருக்கேன், நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. அதுவும் இந்த செட்டு ரெண்டுமே சேர்த்து போட்டோன்னா ரொம்ப ஃபீல் செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் 2 கிளாஸ் போட்ட மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பையன் ட்ரையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவாகவும் இருக்கும், அதுவும் இல்லை ஃபீலுக்கு அதிகமாகவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கே தெரியும் ஃபீலு, அந்த இடத்துல வலி இருக்கும். நீங்கள் பொசிஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீலே உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபிட்னஸ் தமிழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஹெல்த்தாக இருக்கும். ஓகே சூப்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச்.